வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு எபிசோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ ஜெர்மன் டெர்மினாலஜி Übermensch. ஸோ Übermenschனா என்ன, அதை நம்ம எப்படி இந்த பாட்காஸ்ட்ல எடுத்து பேச போறோம், அதுல ரிதேஷோட இன்சைட்ஸ் என்ன, என்னோட இன்சைட்ஸ் என்ன, அவனோட டேக் என்ன, இதை நம்மளோட டே டு டே லைஃப்ல அதை எப்படி அப்ளை பண்ணலாம், நம்ம கோ த்ரூ பண்ற சின்ன சின்ன விஷயத்துல இருந்து இருக்கிற சின்ன சின்ன மைண்ட் செட்ல இருந்து சின்ன சின்ன பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் பண்றதுக்கு இந்த கான்செப்டை எப்படி அப்ளை பண்ணலான்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். ஸோ ரிதேஷ், ஊபர்மென்ச் அப்படின்னா ஓகே, ஊபர்மென்ச். ஓகே மக்களே, ஒரே நிமிஷம் தான். இந்த இவளை வந்து விட்டுட்டு வந்துடுறேன். ஓகே, வந்து இல்லாட்டி என்ன பேச விட மாட்டான். ஸோ ஊபர்மென்ச், ஓகே, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு கான்செப்ட். நம்ம நீட்சே, நம்ம பாட்காஸ்ட் வந்து ரெகுலர் லிசனர்ஸ்க்கு தெரியும், நீட்சே பத்தி நிறைய நாங்க பேசுவோம். அவர் வந்து thus spoke Zarathustra or thus spake Zarathustra, whatever version you see, அதுல வந்து கொண்டு வந்த ஒரு கான்செப்ட். அது வந்து என்னன்னா, it represents the idealized individual who transcends the conventional moralities and limitations of society. ஓகே, ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், அதோட சப்டிவிஷன்ஸ் என்ன, அதோட கேட்டகரிஸ் என்னன்னு நம்ம பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு இண்டிவிஜுவல் நம்ம இருக்கோம், நம்மளோட பிலாசபிஸ் இல்லை நம்ம வந்து டே டு டே எப்படி நம்ம வாழ்றோம் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டை தாண்டி நம்ம வந்து growth, செல்ஃப் growthன்னு ஒன்று இருக்குல்ல. ஒரு இண்டிவிஜுவலா நம்ம வளர்றோம், அதை வந்து ஐடியலா வளர்றோம். ஸோ ஐடியல் மீனிங் தட் அவர் பெஸ்ட் ஐடியல் வெர்ஷன் ஆஃப் அவர் செல்ஸ். அது நம்ம யாரு. அப்புறம் கார்ல் ராஜர்ஸோட சைக்காலஜி நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தோம். ஸோ ஐடியல் செல்ஃப், ரியல் செல்ஃப்னு. ஸோ நம்மளோட உன்னை இப்போ விட்டா உன்னோட பெஸ்ட் வெர்ஷன் எப்படி இருக்கும், அதுதான் உன்னோட ஐடியல் செல்ஃப். ஸோ அந்த ஐடியல் செல்ஃபுக்கு வரத்துக்கு நிறைய ட்ரையல்ஸ் அண்ட் எரர்ஸ் அண்ட் நிறைய விஷயங்கள் நீ கோ த்ரூ பண்ணுவ. அப்புறம் ஒரு சொசைட்டி லிமிடேஷன்ஸ் இருக்கா, அதுவும் வந்து கோ த்ரூ பண்ணுவியா. அந்த சொசைட்டி லிமிடேஷன்ஸையும் தாண்டி, உன்னோட பர்சனல் லிமிடேஷன்ஸையும் தாண்டி ஒரு ஐடியலைஸ்டு ஸ்டேட் தான் வந்து ஊபர்மென்ஷ். ஓகே, இட் இஸ் ஆல்சோ லைக் சூப்பர்மேன் அப்படின்ற ஒரு வெர்ஷன், சூப்பர்மேன் வேரியன்ட் ஆஃப் யூ, த ஐடியலைஸ்ட் சூப்பர்மேன் வெர்ஷன் ஆஃப் யூ or superwoman version of you is the ideal concept that he represents. Okay, இதுல வந்து நம்ம ஒன்னொன்னா பேசலாம், ஆனா அதுல வந்து சில விஷயங்கள் நான் ஹெட்லைன்ஸ் மாதிரி கொடுத்துட்றேன், அப்புறம் we'll expand on it. ஓகே, ஸோ இப்போ செல்ஃப் ஓவர் கமிங், இப்போ நம்ம ஆக்சுவலா நம்ம ஒன்னொன்னா நான் வச்சுக்கிட்டே நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், ஏன்னா லிஸ்ட் அவுட் பண்ண வேணாம். ஓகே, ஏன்னா நிறைய இருக்கு, நான் வரும்போதே எவ்வளவு வருது பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் அதை சப்டிவைட் பண்ணுவோம். இப்போ வந்து ஐடியல் வெர்ஷன் அப்படின்றத நம்ம வந்து சொல்லிட்டோம். ஓகே, இப்போ இந்த செல்ஃப் ஓவர் கமிங்ல இப்போ லிமிடேஷன்ஸ் ஆஃப் சொசைட்டியை தாண்டி, நம்மளோட ஓன் மென்டல் லிமிடேஷன்ஸை தாண்டி ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்து, ஒரு அவேர்னஸ் வந்து அதை சேஞ்ச் பண்ணணும்னு நம்ம முடிவு பண்ணி அதுக்கு ஆக்ட் பண்ணி கொண்டு வர்றது. ஓகே, இதுதான் செல்ஃப் ஓவர் கமிங். ஓகே, இப்போ வந்து செல்ஃப் ஓவர் கமிங்ல ஆரம்பிப்போம் மச்சான், நீ சொல்லு. இப்போ சூப்பர்மேன் வெர்ஷன் நம்ம சொல்லிட்டோம். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த இது எல்லாத்தையும் நாட் பண்றேன் ஒரு. ஸோ இப்போ என்னன்னா, நம்ம இதை வந்துட்டு ப்ரீவியஸ் எபிசோட்ஸ்ல பேசியிருக்கோம். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் யூ ஹாவ் ஐடியல் செல்ஃப் ஆஃப் யுவர் செல்ஃப், அண்ட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் யூ ஆல்சோ அக்செப்ட் ஹூ யூ ஆர் ரைட் நவ். அண்ட் தென் இதை வந்துட்டு மென்டல் ஃபெட்டிக் ஆகாம இருக்கிறதுக்கு யூ நீட் டு சம்டைம்ஸ் பிரிங் த ஐடியல் செல்ஃப் a bit closer to who you are right now whenever you're tired, and whenever you want to push yourself, you need to put that ideal self of you a bit further away from who you are right now and try to pull your current self to the ideal self. So இது இந்த மாதிரி கான்ஸ்டன்டா நம்ம வந்துட்டு ஐடியல் செல்ஃப் நவுத்தி நம்மளோட செல்ஃப் நவுத்தி இப்படி கான்ஸ்டன்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல ப்ராக்ரஸ் ஆகுறது தான் த வே டு யூனோ பீயிங் த சூப்பர் செல்ஃப் ஆஃப் யுவர் வெர்ஷன் ஆர் the ideal. அதான் நம்மளோட ஐடியல் செல்ஃபே
நம்ம புஷ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அட் த சேம் டைம் வி ஷுட் ஆல்சோ நோ வென் நாட் புஷ் இட் அண்ட் கீப் அவர் bring the ideal self a bit closer to who we are right now, so we know that we have accomplished a lot and also take the credit for it. So இந்த ப்ராசஸ் வந்துட்டு ஒரு சைக்கிளா போய்கிட்டே இருக்குன்னு வையேன். இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்துட்டு ஓகே நான் வந்துட்டு ஜிம்முக்கு போறேன், ஓகே நான் வந்துட்டு இவ்வளவு புக்ஸ் படிக்கிறேன், ஓகே நான் இன்னைக்கு கீபோர்டு வாசிக்க போறேன், ஓகே நான் பட் தென் இப்ப என்னால அவ்வளவு வாசிக்க முடியாது. நான் 100 புக்கு படிக்கணும்னு வச்சிருக்கேன், ஆனா நான் 10 புக்கு தான் படிச்சிருக்கேன். ஓகே ஃபைன். சோ அந்த ஐடியல் செல்ஃப நம்ம 100ன்றது நம்ம பேக் ஆஃப் த மைண்ட்ல இருந்தாலும், ஓகே 100 ஸ்லைஸ் பண்றேன், இப்ப 10 பண்ணியிருக்கேன், சோ அதை நான் கிரெடிட் பண்ணணும். ஓகேவா? இது வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி நம்மளுக்கு. பட் ஆன் தட் ப்ராசஸ், somewhere in that process we may get lost, where we have brought the ideal self a bit closer to who we are right now and we feel the comfort around it. The appreciation sorts of holds to you for a long time. Then you eventually get lost of who the ideal self is, or lack the energy to push the ideal self a bit further. இதுல பேசிக்கா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அட்மாஸ்பியர். ஓகேவா? ஏன் அப்படி ஆகுது? why we are getting stuck in that zone அப்படின்னும் போது இட்ஸ் த அட்மாஸ்பியர். அங்கதான் நம்ம பேசுற இந்த சோஷியல் நார்ம்ஸ் ஆஃப் வாட் இஸ் குட், வாட் இஸ் ரைட், வாட் கேன் அ ஹியூமன் டூ, வாட் கேன் நாட் அ ஹியூமன் டூ, வாட் இஸ் putting a lot of effort, what is not putting a lot of effort, what is relaxation, what is rest, what it means to take a vacation, what it means to be productive. All this social norms or all this average definition of these words sort of make you stuck in a space. So நீ இதை கண்டினியூஸா பண்ணும்போது, ஸோ நான் ப்ராபப்ளி ஐ வுட் ஹவ் ஸ்டார்டட் lot of things in my childhood that I haven't continued. But again, there is a lot of things that I have started in my childhood that I have continued so long. இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, the progress hasn't been quick. 1 yearல அடிச்சு தூசம் பண்ணி 6 pack வந்துருச்சுடா அப்படி இல்ல. It has been very small in the sense it took its time to change my mindset. It took its time to change my personality. It took its time to know what it takes to, achieve that body. இது எல்லாத்தையும் தவிர்த்துட்டு நான் 6 monthsல டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிட்டேன் அப்படின்னா பாடி அவுட்புட்ல வந்துடும். ஆனா மைண்ட் செட் வந்துட்டு மாறாது. மைண்ட் செட் மாறுறதுக்கு யூ நீட் டு ஹாவ் தட் லாங் வெர்ஷன் ஆஃப் ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸை நீ புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது யூ நோ தட் சர்டன் திங்ஸ் யூ நீட் டு பிரேக். இந்த சோஷியல் டெஃபினிஷனாகவும் இருக்கலாம், இதோ டெஃபினிஷனாகவும் இருக்கும். ஓகேவா? ஸோ ஐ திங்க் இது எல்லாத்தையும் கம்போஸ் பண்ணது தான் நான் ஒரு அவுட்டர் லேயரா வச்சேன். பட் இது எல்லாத்தையுமே கம்போஸ் பண்றது தான் இந்த ஊபர்மென்ச் என்ற ஒரு தியரியா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீ உன்னோட சர்ஃபேஸ் லெவல் தாட்ஸ் ஆன் திஸ்? இந்த செல்ஃப் ஓவர் கமிங் நீ இப்போ சொன்னதுலயே நான் இன்னும் கொஞ்சம் அதுலயே கொஞ்சம் என்னோட ஸ்ட்ரக்சரை போட்டு நான் சொல்றேன். நம்மளோட ஸ்ட்ரக்சர்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம ஷேர்ட் எக்ஸ்பீரியன்சஸ் இந்த பாஸ்ட் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஞாபகம் இருக்கு. நம்ம 11th 12th படிக்கும் போது ஞாபகம் இருக்கா, நம்மளுக்கு நம்ம ஜூனியர்ஸ் இந்த பீட்டர் கேங்லாம் இருப்பானுங்க, அப்புறம் இந்த சீனியர்ஸ்ல பீட்டர் கேங் இருப்பானுங்க. அவனுங்கிட்டலாம் பேசுறதுக்கே நம்ம ஆர்கியூ பண்ணணும் நிறைய மைண்ட்ல ஓடும். இல்ல ஏதாச்சும் நம்ம போய் கன்ஃபர்ம் பண்ண அவனுங்க நம்ம ஏதாச்சும் கலாச்சாரம் தோணும். ஆனா நம்மளுக்கு பேச வராது, இங்கிலீஷ்ல பேச வராது. போய் அசிங்கப்பட்டுட்டு வர்றதுக்கு நம்ம சைலண்டாவே விட்டுருவோம். ஓகே, நம்மளுக்கு ஒரு நாலேஜும் இல்லை, ஸ்கூல்லயும் ஒழுங்கா படிக்கல, நம்ம வீட்லயும் ஒழுங்கா படிக்கல, செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் நம்ம எதுவும் பெருசா பண்ணல, நம்ம பாட்டு பேன்னு இருந்தோம். அப்புறம் நம்மளுக்கு ஒரு டோட்டல் லைஃப் ஸ்டைலே ஒரு போன ஃபியூ எபிசோட்ஸ்ல சொன்ன மாதிரி கேஆட்டிக்கா இருந்தது. நம்மளுக்கு நம்ம மாத்தி மாத்தி கலாச்சிட்டு அப்படியே இருக்கிறது அப்படிதான் இருந்தது. இப்போ ஏன்னா நம்மளுக்கு க்ரஷ் இருக்கிற கேர்ள்ஸ் கிட்டலாம் நம்மளே போய் பேச முடியாத அளவுக்கு நம்ம நிலைமையில தான் இருப்போம் எப்பயுமே. சோ இப்படிலாம் இருக்கும் போது உனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம 2 பேரும் என்ன மைண்ட் செட்ல ஆனா இருந்தோன்னு? அவள் தானே மச்சான்,
நம்ம பண்ணிடலாம்டா, ஏன் நம்மளால பண்ண முடியாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருந்தோம். ஞாபகம் இருக்கா? ஒரு மாதிரி வெகுளித்தனமான, அதாவது ஒரு எல்லாத்துக்குமே ஜென்ரிக்கா சொல்ற, எல்லாத்துக்குமே அப்படிதான் இருந்தோம். அது வந்து எந்த தைரியம், ஆமா எந்த தைரியம் என்னன்னு தெரியல. நீ ஒருத்தன் ஏதாச்சும் இது எப்படி நீ பண்ணுவ, இது எப்படி நீ பண்ண முடியாது அப்படின்னா, நீ மைக்கேல் ஜாக்சன் மாதிரி ஆட முடியாது, ஏதாச்சும் அந்த மாதிரி ஏதாச்சும் சொன்னா ஏன் நம்மளால பண்ண முடியாதுன்னு ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து நம்மளுக்கு ஜென்ரலாவே வந்து ஒரு வர தாட் ப்ராசஸ் அதான். அதாவது தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, இளம் கன்று பயம் அறியாது. Inexperienced. Okay, inexperienced. We've not gone through a lot in life, so we think that we are able to do anything we want, all the things, all at once, every time. இப்படிதான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இளங்கன்று பயம் அறியாதுன்ற ஒரு ஆட்டிடியூட்ல இருந்தோம். ஆனா அது இளம் கன்று பயம் அறியாது, ஆனா அது வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு ஓவரான ஒரு தாட் ப்ராசஸ்ன்னு இருந்து, அதுல இருந்து வந்த அவுட்புட் என்ன அப்படின்றதுலதான் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஏன்னா இப்ப வரைக்குமே மேபி அங்கங்க நம்மளுக்கு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் வரும்போது செல்ஃப் டவுட் நிறைய வரும். ஆனா இப்ப வரைக்குமே நம்மளுக்கு வந்து ஏன் நம்மளால இதை பண்ண முடியாது, உட்கார்ந்து எஃபர்ட் போடணும், அவள் தானே. அட் சம் பாயிண்ட் நான் வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ஒரு சில பேர்லாம் பார்க்கும் போது எனக்கு வந்து இவங்கெல்லாம் அவ்வளவு புக்ஸ் படிச்சிருக்காங்க, நம்மளாம் எப்போ இதெல்லாம் வந்து நம்மளுக்குலாம் எப்ப தெரிய போகுது, இதெல்லாம் என்ன பண்றதுன்ற மாதிரி பார்த்துட்டு ஏன் நம்மளுக்கு பண்ண முடியாது, வா எடுத்து படி அப்படின்னு சொல்லிட்டு எழுத்து கூட்டி ஒரு மீனிங்கை வந்து எழுதி வச்சு அதோட அர்த்தம் என்ன, இதுக்கு என்ன கான்செப்ட், ஒண்ணு புரியலன்னா வீடியோ பாரு, வீடியோ புரியலன்னா இன்னொரு ஏதாச்சும் படிச்சு பாரு, மாத்தி அப்படியே போயிட்டு இருந்தது. நம்மளுக்கு வந்து ஞாபகம் இருக்கா ப்ராஜெக்ட் என்னது, ப்ரூஸ் வெயின் இல்ல கிறிஸ்டியன் பேல். ஆமா, ப்ராஜெக்ட் கிறிஸ்டியன் பேல். அப்போ வந்து டார்க் நைட், ஆமா டார்க் நைட் வந்தப்போ அவனோட மீம் ஒண்ணு இருந்தது, ஒண்ணு குண்டா இருப்பான், இன்னொன்னு இதுல வந்து ஒல்லியா இருப்பான், இன்னொன்னு இதுல மஸ்குலரா இருப்பான், மாத்தி என்னென்னமோலாம் பாடி வச்சுட்டு பண்ணதுல நம்ம ஒரு மோட்டிவேஷன்ல நம்ம வந்து பண்ண ஆரம்பிச்சோம். ஞாபகம் இருக்கா? நீ வந்து அப்போ வந்து வேற மாதிரி இருந்த, நான் வேற மாதிரி இருந்தேன். நான் குண்டா இருந்தேன், நீ ஒல்லியா இருந்த. நீ வந்து குண்டாக போற அப்படின்னு நான் வார்ன் பண்ணிட்டே இருந்தேன், டேய் குண்டாகாதரா. நான் வந்து ஒல்லியாகணும், நீ வந்து குண்டாகணும் அப்படின்றது இருந்தேன். ஆனா ஒரு ஒரு அசைன்மெண்ட்ல வந்தோம், சரி ஓகே ரெண்டுமே வேணா, நம்ம ப்ராஜெக்ட் கிறிஸ்டியன் பெல்னு சொல்லிட்டு ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சோம். நம்ம அப்போ வந்து அப்படி இப்படி ஃபிளக்சுவேட் ஆச்சு, நம்ம வேற கண்ட்ரிக்கு மூவ் ஆனோம். அது ஆனா அப்படி இப்படி சுத்தி நம்ம ஒரு மெயின்டெனன்ஸ்க்கு இப்போ ஒரு நல்ல ஸ்டேபிள் ஹெல்த்தி ஸ்டேட் பிசிக்கலி நம்ம வந்திருக்கோம் பத்தியா. ஒரு எவ்வளவு லைஃப்ல வந்து எவ்வளவு பிஸியா இருந்தாலுமே ஒரு எக்ஸசைஸ் ரொட்டீன். ஃபார் கான்டெக்ஸ்ட் பீப்புள் கிட்ட நான் சொல்றது வந்து, நான் வந்து 105 kgs அட் சம் பாயிண்ட் இருந்தேன். 105 kgs இருந்த போது எனக்கு ஒரு நாள் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ்ல மொரிஷியஸ்ல. ஃபர்ஸ்ட் டேவே நான் வந்து ஓட போறேன், நான் வந்து இழைக்க போறேன்ற நம்மளுக்கு தான் ஒரு அசட்டு தைரியம் ஒண்ணு வருமே, திடீர்னு வா பாத்துக்கலாம், நம்ம என்ன பண்ண முடியாதா, வா இழைச்சிடலான்னு. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் டேவே 105 kg 17 கிலோமீட்டர்ஸ் ஓடினேன். ஓகே, இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ஓடினது இல்லை. ஆனா 17 கிலோமீட்டர்ஸ் ஓடினேன், செத்து போனேன் இது முடியும் போது. ஆனா என்னன்னு தெரியல, அந்த மென்டல் பவர் தான் வந்து ஒரு டிட்டர்மினேஷன் இருந்தது. அந்த டிட்டர்மினேஷனோட இறங்கி ஒரு 105ல இருந்து. ஆனா ஹெல்த் கிடையாது, ஆனா அது ஹெல்த்தி கிடையாது, ஆனா இருந்த டிட்டர்மினேஷன். ஏன்னா நீ சொன்ன ஒரு எக்ஸாம்பிள், அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் பின்னாடி போனோம் அப்படின்னா, நம்ம 11th 12th படிக்கும் போது நம்ம ஜிம் ஒன்னா சேர்ந்து போயிட்டு இருக்கும் போது, உனக்கு ஞாபகம் இருக்குமா தெரியல, அந்த ஆர்பிட் ட்ரக் எலைட் அப்படின்னு ஒரு விஷயம். அதுல வந்துட்டு ப்ராபப்ளி 1 hour ஓடுறது பெரிய விஷயம்னா நம்ம 2 hours ஓடுவோம். அதுல ஞாபகம் இருக்கா? வெயிட் குறைக்கணுமா, இந்த வரேன்டா வரேன் 1 hour கஷ்டமா, ஓகே பாத்துக்கலாம் அப்படிதான் இருக்கும். சோ 105ல இருந்து கிட்ட யாரோ ஒருத்தங்க நம்ம கிட்ட சொன்னாங்க, அப்படி பண்ணாத உடம்பு இல்ல நாஸ்தி ஆயிடும், ஃபாஸ்டா குறைக்க கூடாதுன்னு. நம்ம வந்து கொஞ்சம் யங் அண்ட் டம்மா இருந்தோம், நம்ம கடகடன்னு பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணோம். ஒரு 64 வரைக்கும் குறைஞ்சேன். சோ என்னோட லோவஸ்ட் வந்து 64.
ஹையஸ்ட் வந்து 105. 107. ஆமா. சோ 107 நீ பாத்தியா, ஞாபகம் இருக்கா? நீ 104 வரைக்கும் 107. பாத்திருப்ப. Okay. இது Yeah, yeah. சோ 105 100 அந்த 100க்கு தாண்டோன்னு நான் வந்து பெருசா அதுவும் கவனிக்கல நானு. அப்புறம் அது அங்க இருந்து 64க்கு குறைச்சேன். 64ல இருந்து 74 வரைக்கும் மசில் மாஸ் ஏத்தினேன். ஸோ 74ல தான் நான் வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து 74ஓட கொஞ்சம் அதிகமா இருக்கேன். ஆனா ஒரு ஒரு எனக்கே ஒரு கேப் வச்சிருக்கேன். ஸோ ஒரு விண்டோ, இந்த விண்டோ வெயிட்ல இரு, இதுக்கு மேல ஏறாத இறங்காத அப்படின்னு சொல்லி, ஒரு எவ்வளவு பிஸி ஆனாலும் லைஃப் இந்த விண்டோ இதுலயே இருன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும், நான் வந்து இதை வந்து செல்ஃப் இதுக்காக சொல்லல, என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு குண்டா இருந்து இழைக்கிறவங்களுக்கு அதோட கஷ்டம் வந்து தெரியும். ஸோ அந்த கஷ்டத்தை நான் வந்து ஒரு மைண்ட்ஸ், அது வந்து ஆக்சுவலி இட்ஸ் நாட், ஐ டோன்ட் கன்சிடர் தட் த விக்டரி ஆஃப் மை பாடி, ஐ கன்சிடர் தட் ஆஸ் த விக்டரி ஆஃப் மை மைண்ட். எனக்கு வந்து மென்டல் ஸ்ட்ரென்த் தான் வந்து எப்பயுமே அதிகமா இருக்கும். எது பண்றதுனாலும் வில் டு, இப்போ ரீட் பண்றதும் வந்து டிஃபிகல்ட் புக், இதெல்லாம் நீ எப்ப படிக்க போற, இதெல்லாம் படிக்க முடியாது உன்னால அப்படின்னு எல்லாம் சொல்றவனுங்க எல்லாம் இருக்கானுங்க. ஏன் நம்மளால முடியாது? இங்கிலீஷ் தெரியும், ஏபிசிடி தெரியும், ஒரு வார்த்தையை எடுத்து கூட்டி படிக்க தெரியும். உட்காந்து எனக்கு எக்ஸ்ட்ரா டைம் ஆக போது ஒருத்தனுக்கு நல்லா படிக்கிறவனோட, அவ்வளவுதானே. நான் உட்காந்து பண்றேன் அந்த எஃபர்ட்டை, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. சோ இப்போ வந்து இந்த ஓவர் கம்மிங் த செல்ஃப், இப்போ இதுல வந்து எப்படி நான் லிங்க் பண்றேன்னா, இந்த மாதிரி யோசிக்கல, இந்த இளங்கன்று பயமறியாதுன்ற ஒரு மென்டாலிட்டி இல்ல அப்படின்னா எவ்வளவு லிமிட்டடா இருக்கும், எவ்வளவு லிமிடேஷன்ஸ் இருந்திருக்கும். நீனு வேற மாதிரி இருந்திருப்போம்ல நேரத்துக்கு. கம்ப்ளீட்டா நம்ம வந்து ஒரு வாட்டியும் வந்து சேலஞ்ச் பண்ணிட்டே இருந்தோம்ல, ஏன் நம்மளால முடியாது, ஏன் நம்மளுக்கு டயர்டா இருக்கு, வா பாத்துக்கலாம், டயர்டா இருக்கா மாபனே வா, இன்னும் ஒரு 2 மணி நேரம் நான் உன்னை இது பண்ண வைக்க போறேன் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில நான் எப்பயுமே இருப்போம்ல. இப்போ மென்டல் ஃபெட்டிக் வந்துச்சுன்னா நம்ம வந்து ஓகே, மென்டல் ஃபெட்டிகா இப்ப அதான் தான் இந்த டேவிட் காகின்ஸ், நான் சொன்னேன்ல கேன் ஹர்ட் மீ படி அப்படின்னு, டேவிட் காகின்ஸோட மென்டாலிட்டி வந்து, ஆனா அவன் வந்து நம்ம இங்கன்னா, டேவிட் காகின்ஸ் அங்க இருக்கான், எங்கேயோ இருக்கான். சோ அவன் வந்து அவனோட மென்டல் அஜிலிட்டி அண்ட் மென்டல் கேர்லெஸ்னஸ் டு டூ திங்ஸ் ஈவன் இன் த மோஸ்ட் worst case scenarios, in the worst situations, he ran with broken legs, broken toes. Like who would do that? நான் இப்பதான் அந்த சாப்டருக்கு வந்திருக்கேன். இப்பதான் படிச்சேன். இப்போ நான் வந்து 17 கிலோமீட்டர்ஸ் குண்டா இருந்து ஓடினேன் அப்படின்றத நான் பெருமையா சொல்றேன். He ran marathons with broken foot, like toes, like what the hell? So how much mental energy is important in this situation, or any situation for that matter? 14 hours நான் வந்து 14 ஹவர்ஸ்லாம் வந்து கண்டினியூஸா தான் படிச்சிருக்கேன். அதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் த விக்டரி ஆஃப் த பாடி. Your body is super tired. Sit down, do it, hyper focus, done. அப்படி இல்லைன்னா முடியாது. இந்த ஓவர் இதுல என்ன வந்து எனக்கு வந்து ஒரு ப்ராப்ளமா இருக்குன்னா, எல்லாருனாலும் இது முடியும், அதுதான் எனக்கு கோவமா வருது. உட்கார்ந்து நம்ம நிறைய பேர் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு எனக்கு இல்லடா, எனக்கு தெரிஞ்சு அதுதான் இது மென்டல் கண்டிஷனிங். நிறைய விஷயங்கள்ல நம்மளுக்கே தெரியாம நம்ம வந்துட்டு நம்மள எப்படி மென்டல் கண்டிஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. மேஜரா இஃப் யூ ஆர் இன் தமிழ்நாடு, எனி ஆவரேஜ் ஃபேமிலி இன் தமிழ்நாடு இஸ் சோ மச் அடிக்டட் டு டிவி. ஓகேவா? இது வந்துட்டு கடைசியா வந்துட்டு நம்ம அம்மா அப்பா நம்ம குழந்தையா இருக்கும்போது நம்ம கிட்ட சொல்லியிருப்பாங்க, டிவி வந்துட்டு உத்து பார்க்காத, கிட்ட பார்க்காத, 1 மணி நேரத்துக்கு மேல பார்க்காதன்னு. ஆனா இன்னைக்கு நம்ம ஜென்ரேஷன்ல, இந்த ஜென்ரேஷன்ல இல்ல, இன்னைக்கு அவ்வளவா பரவலா யாருமே ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் ஸ்கிரீன் ஹவர்ஸ் ஃபார் அடல்ட்ஸ் வந்துட்டு அவ்வளவா எடுத்து பேசுறதே கிடையாது. Probably we will speak about doom scrolling in a phone or Insta feeds. That is not the thing. நான் சொல்றது வந்துட்டு ஒரு டிவியை லிவிங் ரூம்ல வைக்கிறதே நம்ம யோசிக்கணும்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா அதுவே ஒரு பெரிய மென்டல் கண்டிஷனிங் நம்மளுக்கு. நீ எவ்ரி டைம் யூ சிட் இன் அ லிவிங் ரூம், இஃப் யூ டோன்ட் ஹேவ் எனிதிங் டு டூ, your hand will go to a remote. ஆமா. It is a big mental conditioning, and for me, I'm trying to break it hard. First point for me was to realize that was disturbing a lot of productive hours for me. That was actually taking in a lot of mental energy from me. Now I'm trying to break it out, but it is not very easy. So I know I have 10 tasks to do today, but
when I have little bit of fatigue in my mind or little bit relaxed, I would want to reach out to my remote and turn on the TV. This is mental conditioning. And probably in this case, if you first need to accept that this happened to us. And then the second thing would be to, okay, ஊரே அப்படி இருக்கு, நான் அப்படி இருக்கணுமா அப்படின்றத நீங்க கேட்கணும். அப்பதான் you can break all these mental conditionings. Third, can you do it? Yes, you can. Fourth, try. Fifth, succeed. அவ்வளவுதானா? இல்ல, கிடையாது. It's not a 5-step process. It is going to repeat in iterations till you get to that point. But then it is not a 5-step process where you can come out of a mental conditioning like that. இத நான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டீப்பா டைவ் இன் பண்ணணும்னு இருக்கேன். பட் பேசிக்லி ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் திங்ஸ் ஸ்ட்ரக்சர்ட் இன் மை மைண்ட் ரைட் நவ் ஆன் வாட் டு ஸ்பீக். பட் நீ முடிச்சிட்டியா? நீ லைக் டு யூ ஹேவ் லைக் சம்திங் டு ஆட் ஆர் இல்ல சொல்லு சொல்லு, அப்படியே ஆர்கானிக்கா போட்டோம், சொல்லு. ஸோ எனக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்கா நம்ம பேசுறோம் அப்படின்னா, தமிழ்நாடு ஹேஸ் grown a lot in terms of business. இந்தியால ஸ்டேட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பிசினஸ்ன்றது வந்துட்டு ஒரு பெரிய ஆக்டிவிட்டியா இருக்கு இன்னைக்கு. ஓகேவா? அது ஒண்ணு இருக்கு. ஸோ இது ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. ரெண்டாவது, கிட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அப்ளைங் ஃபார் எக்ஸாம்ஸ். ஓகேவா? இட் குட் பி a டிஎன்பிசி எக்ஸாம், இட் குட் பி a நீட், இட் குட் பி எனி சார்ட் ஆஃப் எக்ஸாம்ஸ். இது ஒண்ணு இருக்கு. ஸோ பிசினஸ் ஒண்ணு. ரெண்டாவது, ஸ்டூடெண்ட்ஸ் who are appearing for exams. மூணாவது, the stress, cultural stress of getting married. ஓகேவா? இது மூணு இருக்கு. அதுக்கப்புறம் நாலாவது, we are seeing that the world is developing. We want to relocate. We want to try out new places. We want to try new lifestyle. ஏன்னா நம்மளுக்கு நம்ம பாட்டி வாழ்ந்த லைஃப் ஸ்டைல், நம்ம தாத்தா வாழ்ந்த லைஃப் ஸ்டைல், அப்பா அம்மா வாழ்ந்த லைஃப் ஸ்டைல் மட்டும் ரெஃபரன்ஸ் கிடையாது இப்போ. You have an ocean of lifestyle to choose from. So lifestyle. So business, career, அதுக்கப்புறம் culture, அதுக்கப்புறமா lifestyle. இந்த எல்லாத்துலயுமே you will have a bit of what is right and what is wrong coming from society, coming from family, coming from yourself. Okay, your thoughts are just an accumulation and reflection from your mind, from what you received earlier, right? So இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஎன்பிசி எக்ஸாம் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஒரு டிஎன்பிசி எக்ஸாம்க்கு நீ you're putting your heart and soul and preparing for it, and let's say you appeared for the exam but you failed. You prepared for this exam for almost a year but you failed. ஓகேவா? இப்போ என்ன ஆகும்? உன் மைண்ட் செட் எப்படி இருக்கும்? இப்போ செல்ஃப் டவுட். ஏன் அப்படின்னா, இதை இன்னும் கொஞ்சம் நான் டீப்பரா டிக் பண்றேன். ஓகேவா? பட் இதே கான்செப்ட மத்த எல்லாத்துக்குமே வச்சுக்கோங்க. வாட் எவர் இஸ் ஹேப்பனிங் இன் யுவர் லைஃப். ஓகேவா? நான் இந்த டிஎன்பிசியே சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுக்கிறேன். இந்த வேர்டு ஃபெயிலியர் இருக்குல்ல, நான் இதை பத்தி நிறைய வாட்டி பேசியிருக்கேன், நீயும் மென்ஷன் பண்ணியிருக்க. வேர்ட்ஸ் ஓட பவர் அண்ட் வேர்ட்ஸ் ஓட டிஸ்அட்வான்டேஜஸ் பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம். The word failure has so much of negative association with it. So much of emotional weightage இருக்கு. It sort of tells you that you எப்படி சொல்ல, you are எப்படி சொல்ல, you have lost something. You have lost something, but failure அப்படி கிடையாது. You didn't lose anything. You இத வந்துட்டு ஈஸியா எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீப்ளேஸ் த வேர்ட், பிகாஸ் த வேர்ட் ஓட மீனிங். ஆமா. சோ அந்த வேர்டோட மீனிங் வந்துட்டு ப்ராபப்ளி எதுக்கு இன்டென்ட் ஆச்சோ, எதுக்காக உருவாச்சோ அது கிடையாது இன்னைக்கு. இட் ஹாஸ் a lot of negative association to it. So replace the word. I will say feedback. It's not failure, it's feedback. So you're addressing an event.
நீ நினைக்கிற அவுட்கம் இந்த இவெண்ட்ல இருந்து வரல, ஓகேவா? ஏதோ வேற ஒரு அவுட்கம் வந்திருக்கு. இந்த வேற ஒரு அவுட்கம் நீ வந்துட்டு ஒரு ஃபீட்பேக்கா எடுத்துக்கோ. ஸோ யூஆர் இன் அ ப்ரிப்பரேட்டரி ஸ்டேட். இது நான் வந்துட்டு கொஞ்சம் டெக்னிக்கலா இன்ஜினியரிங் டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு கொஞ்சம் ஜாலி ஆயிடுச்சு. ஓகே, ப்ரிப்பரேட்டரி ஸ்டேட், ஓகேவா? ஒரு பாக்ஸ் இருக்கு, அதான் ப்ரிப்பரேட்டரி ஸ்டேட். இன்னொரு பாக்ஸ் இருக்கு, அதான் இவெண்ட், ஓகேவா? இன்னொரு பாக்ஸ் இருக்கு, அதான் அவுட்கம். ப்ரிப்பரேட்டரி ஸ்டேட்ல இருந்து நீ இவெண்ட்டுக்கு போற, இவெண்ட்ல நீ எதிர்பார்த்த அவுட்கம் வரல, இன்னொரு அவுட்கம் வந்துருச்சு, ஓகேவா? இப்போ இந்த அவுட்கம் நீ ஃபீட்பேக்கா எடுத்துட்டு போய் ப்ரிப்பரேட்டரி ஸ்டேட்டுக்கு போடு. என்ன தப்பு பண்ண, என்ன கரெக்டா போச்சு, என்ன தப்பு பண்ண. இட் இஸ் ஆக்சுவலி ஃபீட்பேக். கெட்டிங் எ ஃபீட்பேக் இஸ் வண்டர்ஃபுல். சரியா? நீ அந்த ஈவெண்ட் அட்ரஸ் பண்ணலன்னா உனக்கு இந்த ஃபீட்பேக்கே கிடைக்காது. ஸோ இத ஃபெயிலியரா பார்க்காம ஃபீட்பேக்கா பார்த்துட்டு நான் அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு ஒரு எமோஷனல் சைட் ஆஃப் திஸ் வேர்டை ரிமூவ் பண்றதுக்கு அந்த வேர்டையே ரிமூவ் பண்ணிடலாம்னு நான் சொல்றேன். இந்த வேர்டு. ஓகேவா? ஆமா. வேர்டே, இட் இஸ் நாட் ஃபெயிலியர். யூ டென்ட் ஃபெயில் இன் அன் எக்ஸாம். ஆமா. No one can fail in an exam, da. How can anyone fail in an exam? You tell me. How can anyone fail in an exam? What is fail? இல்ல இல்ல Failன்றது இரு. ஒரு த்ரெஷ் இப்ப நீ வச்சிருக்கானுங்க. கேட்டது வந்து என்ன இவன் சொல்றான்ற மாதிரி இருக்கும். ஆனா நான் அதை ரீஇட்டரேட் பண்றேன். ஓகே, யூ இப்போ how can you fail in an exam? You cannot fail in an exam சொல்றல. அது ஏன் உண்மை, ஏன் உண்மை இல்ல அப்படின்றதுக்கு நிறைய பேர் சொல்லலாம். நீ சொல்றது வந்து என்ன இப்படி இருக்குன்னு. ஆனா ஏன் உண்மைன்றதுக்கு நான் ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்குறேன். பிகாஸ் நீ ஃபெயில் ஆறது பாஸ் ஆறது இஸ் தி அவுட்கம் ஆஸ்பெக்ட். ஓகே, பட் த கெய்னிங் ஆஃப் நாலேஜ் யூ ஹேட் till that point is an uphill state. ஸோ அந்த uphill stateல ஒரு அவுட்கம் வந்து இங்க தெரியுது. இந்த அவுட்கம் வந்து it doesn't negate all the uphill walking you've done or running you've done. So it's not necessarily that it negates everything. It's just that the outcome is not the one that you expected and one that is ideal, if you will, but you're still here. You just have to, அது இப்போ இந்த இடத்துல வந்து ஃபெயிலியர்னு வந்து ஒரு விஷயம் வந்து அவுட்கம் வந்துச்சுன்னா, இந்த ஹோல் ஆஸ்பெக்ட் வந்து ஆஃப் எஃபர்ட் தட் யூ புட் இன், அதை மறக்கிற அளவுக்கு நெகட்டிவ் இமோஷன்ஸ் வந்து வந்துடும். எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். இந்த 12th ஃபெயில் ஆறவங்க 10th ஃபெயில் ஆறேன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து தற்கொலை பண்ணிப்பாங்க பத்தியா. மை காட், லைக் ஐ ஃபீல் பேட் பிகாஸ் அது அவங்களா தெரிஞ்சு பண்றது மட்டும் இல்ல, பிகாஸ் ஆஃப் த ப்ரெஷர் and their understanding that okay, this might be the worst thing in my life ன்ற அளவுக்கு வந்து அவங்கள சுத்தி இருக்கிறவங்க வந்து ஃபீல் பண்ண வச்சனால்தான் they found it as important, as worthy of giving up their life. So அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் அந்த விஷயத்துக்கு கொடுக்கலன்னா they won't kill themselves. இப்போ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதுல சாவறீங்கன்ற மாதிரி இல்லாம இது வேற. சொல்லு. இல்ல, இதுக்கெல்லாம் ஏன்டா வந்து தற்கொலை பண்ணிக்கிறீங்கன்னு நம்ம பேசுறது ஈஸி, சரியா? அந்த மாதிரி ஒரு ஆக்ட் ஆஃப் திங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. ஆனா அந்த அளவுக்கு பண்ணதுக்கு யாரெல்லாம் பிளேம் பண்ணலாம் தெரியும்ல. ஆனா அதுல எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு பிளேம், பட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் what you have to think about what reason did everyone as a society or individually. ஏன்னா இண்டிவிஜுவலா நீ வந்து பேரண்ட்ஸோ இல்ல ஃபேமிலியோ அவங்கெல்லாம் வந்து கொடுத்தாலே ஒரு இண்டிவிஜுவலுக்கு வந்து எம்பவரிங்கா இருக்கும். இப்போ யாருமே சப்போர்ட் பண்ணலன்னா உன் அம்மா அப்பா சப்போர்ட் பண்ணா உனக்கு எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும் தெரியுமா? அது அங்கதான் நான் என்ன சொல்றேன்னா, நம்ம அது பாக்குற விதமே தப்புன்றா. ஓகேவா? இட் இஸ் அ இவெண்ட் வேர் யூ எக்ஸ்பெக்டட் an outcome, அந்த அவுட்கம் வரல. ஓகேவா? இப்போ ஒரு ப்ராசஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. மேல இருந்து கீழே தண்ணி வருதுரா. பைப் இருக்கு, மேல பைப் இருக்கு, கீழே பைப் இருக்கு. டேப்பை ஓபன் பண்ணா தண்ணி வரும், தண்ணிய ஊத்துற. ஓகேவா? டேப் ஓபன் பண்ற, தண்ணி வரல. தண்ணி வரும்ன்றது உன்னோட எக்ஸ்பெக்டேஷனு. டேப் ஓபன் பண்ணி தண்ணி வரல, என்ன பண்ணுவ? பைப்பை இன்ஸ்பெக்ட் பண்ணுவ. கரெக்டா? பைப்பை இன்ஸ்பெக்ட் பண்ணுவ, தண்ணி ஊத்துனியான்னு இன்ஜினியர் மாதிரி பேசிட்டான். இவ்வளவுதானே நீ பண்ணுவ.
இதையே நீ வந்துட்டு உன் பிரின்சிபலா வச்சுக்கோன்ற. புரியுதா? இப்ப டேப்ல இருந்து தண்ணி வரலன்றதுனால நீ வந்துட்டு இன்அடிக்குவேட்டோ இல்ல ஒரு ஷேமோ இல்ல ஒரு ரிக்ரெட்டோ உனக்கு இருக்குமா? இருக்கும். ஆமா, அப்படித்தானே இருக்கு. அது இருக்கக்கூடாதுன்ற. ஏன்னா ஆமா, இதுல நீ எங்கேயுமே தப்பு பண்ணல. உனக்கு தெரிஞ்ச விஷயத்துல நீ ரிக்ரெட் கரெக்டா போயிட்டு இருக்கக்கூடாது இருக்க. அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட். ஓகே, நீ இப்படி சொல்லு, நீ சொல்றதையே எக்ஸாமின் பண்ண சொல்லு அந்த பைப்பை, அவ்வளவுதான். ரிக்ரெட் எங்க இருக்கக்கூடாதுன்னா லைக் எந்த லெவலுக்குன்னு நான் சொல்றேன்டா. புரியுதா? ரிக்ரெட் வந்துட்டு நீ திரும்ப போய் பைப்பே இன்ஸ்பெக்ட் பண்ண கூட பண்ண கூட உன்னை தடுக்குது அப்படின்னா அந்த ரிக்ரெட் எனக்கு தெரிஞ்சு தேவையே இல்லைன்ற. ஆமா. மச்சான் நீ உனக்கு உனக்கு தெரியும் மேல பைப் ஊட்டினா கீழே தண்ணி வருதுன்றது தெரியும். யூ நோ த ப்ராசஸ். ஓகேவா? யூ நோ வாட் இட் டேக்ஸ் டு டூ. அண்ட் அஃப்கோர்ஸ் கொஞ்சம் நீ கம்மியா ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கலாம். ஓகேவா? ஆர் கொஞ்சம் கம்மியா படிச்சிருக்கலாம். ஆர் ஒரு சில விஷயங்களை ஒழுங்கா படிச்சிருக்க மாட்டேன். இல்ல, ஆன் தி ஓகேவா? டே இது ஆஃப் தி எல்லாமே எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் கூட சம்டைம்ஸ் பீப்பிள் லூஸ் இட். இருக்கலாம். ஸோ there's a lot of aspect to it. பட் நான் என்ன சொல்றேன்னா இந்த ஷேமோ இந்த ரிக்ரெட்டோ இந்த இன்அடிக்வசி ஃபீலிங் ஒன்று வருதுல்ல இந்த டேர்ம் ஃபெயிலியருக்கு, அதை அப்சல்யூட் பண்ணணும்னு நான் சொல்றேன். அப்போ யூ நீட் டு ஹாவ் த மைண்ட் செட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபெயிலியர் இஸ் ஆக்சுவலி a feedback for you to go and revisit what exactly you could do better. That's it. இதுல இல்ல மெனி யூ கேன் டேக் இட் இன் மெனி வேஸ். பட் எனக்கு இந்த வேல நம்ம எடுத்துட்டு போனா வில் பி மச் மோர் ஃபங்க்ஷனல் அண்ட் ப்ரொடக்டிவ்னு தோணுது. இல்ல, ஐ திங்க் தேர்ஸ் நோ அதர் வே. எனி அதர் வே இஸ் நாட் அ குட் வே. நாட் அ குட் வேன்றதை விட இட்ஸ் நாட் அன் ஐடியல் அவுட்கம் தட் யூ மைட் ஈவன் எக்ஸ்பெக்ட் ஃபார் யுவர் செல்ஃப். யூனோ, ஒரு எப்படி சொல்ல, இது இது வந்துட்டு ப்ராக்டிஸ் 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 இன் எவ்ரி சார்ட் ஆஃப் திங் டில் திஸ் எவ்ரிதிங். பிகம்ஸ் யுவர் ஆமா, செகண்ட் நேச்சர். அதுதான். அதுதான் அவங்க மேட்ரு. இப்ப பாரு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நான் வந்துட்டு சின்ன வயசுல ஓடினதே கிடையாது என் வாழ்க்கையில. 5 கிலோமீட்டர் ஓடலாம்ப்பா நிக்காம அப்படின்னு சொல்லி நான் ப்ராக்டிஸ் பண்றேன். டே 1 ஐம் புட்டிங் 30-day பிளான். ஓகேவா? 30 நாளுக்குள்ள 5 கிலோமீட்டர்ஸ் ஓடணும்னு நான் போடுறேன். 30 நாளுக்குள்ள அடிச்சு புடிச்சு என்னால 5 கிலோமீட்டர்ஸ் ஓடிட்டு முடியுது. ஓகேவா? அதுக்கப்புறமா தான் தெரியுது, ஓகே 5 கிலோமீட்டர்ஸ் ஓடுறது பெரிய விஷயம் இல்ல. அது இவ்வளவு கொஞ்சம் ஸ்பீடா ஓடலாமா, இல்ல அப்ஹில்ல ஓடலாமா, வேரியேஷன்ஸ் கொண்டு வரலாமா அப்படின்றது அடுத்த ஸ்டெப். இப்போ நான் நடுவுல இது வந்துட்டு ஒரு ப்ராசஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீ 5 கிலோமீட்டர்ஸ் ஓடணும். அப்புறமா உன் பேஸ் இம்ப்ரூவ் பண்ணணும். அப்புறமா நீ அதுல எலிவேஷனோ ஏதோ இல்ல டெரெயினோ மாத்தி கொஞ்சம் டிஃபிகல்ட் டெரெயின்ஸ்ல நீ வந்துட்டு ஓட பார்க்கணும். இது வந்துட்டு ப்ராசஸ். இப்போ இந்த ப்ராசஸ்ல நான் வந்துட்டு ஒரு எக்ஸாம் அப்படின்னு நான் ஒன்று கொண்டு வரேன். ஓகேவா? நான் வந்துட்டு 5 கிலோமீட்டர்ஸ் ஓட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் டிஃபிகல்ட் டெரெயின்ல 6 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவர்ல என்னால ஓட முடியும்னு நான் ஒரு டெஸ்ட் வச்சுன்னா நான் ஃபெயில் தான் ஆவேன். புரியுதா? இந்த ஃபெயிலியர் டசன்ட் மீன் வாட் ஐம் டூயிங் இஸ் ராங். ஐம் ஆக்சுவலி இந்த ரைட் பாத். நீ டெஸ்ட் எடுத்து முன்னாடி வச்சுட்ட, இருடா இப்பதான்டா வந்திருக்கேன், லெட் மீ கோ, லெட் மீ டிராவல். அண்ட் அந்த பேஸ் எவ்ரி ஒன்க்கு டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த சொசைட்டி அதுக்கு ஸ்பேஸ் கொடுக்காது. அதான் உண்மை. அதனாலதான் நான் சொல்றேன், டேக் திஸ் எக்ஸாம்ஸ் அண்ட் வாட் எவர் இட் இஸ் இன் a வெரி லைட்டர் நோட். பிகாஸ் உனக்கு ப்ராசஸ் கிளியரா இருந்துச்சுன்னு வையேன், அதை நீ வந்துட்டு உனக்கு தெரியும் இந்த எக்ஸாம்ல நான் ஃபெயிலியர் ஆனாலும் அடுத்த 1.5 வருஷத்துல ஐ எம் கோயிங் த ரைட் பார்ட், ஐ வில் பி பெட்டர் தென் ஹூ ஐ வாஸ் எஸ்டர்டே. அந்த லெவலுக்கு கிளாரிட்டி இருந்தாலே போதும். இது வந்துட்டு உன்னை அஃபெக்ட் பண்ணாது. ஆமா, என்ன நான் சொல்றது, இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா இத நீ பிராக்டிஸ் பண்ணணும் மச்சான். இது இது வேற இது எப்படியும் வராது. years of practice. Actually, years of practice. Whether you need to practice not only with exams but also just generally in life. Like any task you have or anything that you do in daily activities, you have to have that mindset where, okay, I've not done this. Maybe I should do this more. இதுதான் feedback. அவ்வளவுதான். அந்த feedbackன்ற வார்த்தை சொன்ன பத்தியா, அதுதான். You've not failed. Feedback. There's a lot of things that you could replace that word. நான் இப்போ வந்துட்டு நான் ஏதோ ஒரு விஷயம், இப்போ நான் ஒரு ரேஸ் போறேன். அந்த ரேஸ்ல வந்துட்டு 5 கிலோமீட்டர்ஸ் 30 மினிட்ஸ்ல முடிக்கிறது தான் மச்சான் என்னோட கோல். ஓகேவா? 33 மினிட்ஸ்ல முடிக்கிறேன். ஓகேவா? ஐ நெவர் கால் இட் அஸ் அ ஃபெயிலியர். நான் எப்படி தெரியுமா சொல்லுவேன்? ஐ கால் இட் அஸ் அ செட் பேக். இட் இஸ் ஆக்சுவலி செட் பேக்.
it has a bit of lighter, a neutralized feeling to that word instead of ஆமா failure. Setback ஆமா சொல்லலாம், pivot சொல்லலாம். I pivoted a bit in my progress ன்னு சொல்லலாம். I took a detour in my progress. All these அங்கேருந்து ஆரம்பிக்கும். It can sound silly. இல்ல இல்ல நான் இப்போ நீ சொல்றது சொல் இப்போ நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ப்ராவர்ப் சொல்லுவாங்களே, ஃபெயிலியர் இஸ் a ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் சக்சஸ்னு. இப்போ ஆக்சுவலா உன்னோட வார்த்தையை இன்டர்சேஞ்ச் பண்ணா இன்னும் பயங்கரமா இருக்கு, இன்னும் பெட்டரா இருக்கு வேற. ஃபீட்பேக் என்னது இஸ் த ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் சக்சஸ். for the success. Yes. இல்ல Yes. ஆமா. You need feedback, மச்சான். You ஆமா need a lot of feedback. You need it, and that is an opportunity. எனக்கு தெரிஞ்சு that is actually a big opportunity for you to test if you're in the right direction or not. ஆமா. இப்போ நம்ம பேசுனது எக்ஸாம் கான்டெக்ட்ல பேசுறோம். ஆனா சில பேர் they'll feel this psychologically like they're not enough, they're not doing enough, நம்ம எவ்வளவு பண்ணாலும் பண்ணல. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் அது த ஐடியல், அந்த ஊபர்மென்ஷ் அந்த ஆஸ்பெக்ட் அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அது டெஸ்டா ஒன் டே ஈவெண்டோட முடிஞ்சது. இவங்களுக்கு அவங்க ஹோல் லைஃபே அந்த டெஸ்டா பாக்குறாங்க. அதான் ஆமா பிரச்சனை. ஆமா. எஃபர்ட் போடக்கூடாதுன்னு சொல்ல, நீங்க ஃபெயிலியரை பிலிட்டில் பண்ணணும்னு சொல்ல, அப்புறம் ஃபெயில் ஆனதை வந்து பாலிஷ்டா அவன் சொல்றான் வார்த்தையை இன்னொரு வார்த்தையை வச்சு அப்படின்னு சொல்லல, அந்த மாதிரி சொல்லல. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் இன் த கான்டெக்ட் தட் we're trying to explain this. ஏன்னா அதுதான் எங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல அதை ஹெல்ப் பண்ணுச்சு. ஏன்னா இட் மேக்ஸ் சென்ஸ், ஜென்ரலி இட் மேக்ஸ் சென்ஸ். அதனால தான் நாங்க அதை சொல்றோம். அதனால தான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமும் இந்த ஊபர்மென்ச்ல கொண்டு வரோம். அண்ட் நிறைய எக்ஸ்போஸ் பண்ணிக்கோங்க உங்களையே. அண்ட் இட் ஆல்சோ சார்ட் ஆஃப் கம்ஸ் வித் a bit ஆஃப் லைஃப் philosophies. ஓகேவா? அவசரப்படக்கூடாதுரா எதுக்குமே, அது மட்டும் தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஓட ஆரம்பிக்கல, நான் மறுபடியும் ஓடுறதுக்கே வரேன். ஓடவே ஆரம்பிக்கல அப்படின்னா 7 வருஷம் ஆகும்பா நான் ஓடுறதுக்கு அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு இப்பயே வந்துருங்க. 3 மாசத்துல நான் ஓடணும் அப்படின்னு அவனாச்சும் யூடியூப் சேனல்ல சொன்னானா ட்ரை பண்ணுங்க, அது வேணான்னு சொல்ல. பட் யூ ஷுட் ஆல்சோ அக்செப்ட் த ஃபேக்ட் தட் இஸ் நாட் த ரியாலிட்டி. தட் வில் ஒன்லி டேக் யூ டு த நெக்ஸ்ட் ஸ்டெப். பட் ஃபார் யூ டு ஆக்சுவலி மேக் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் 7 years. நான் வந்துட்டு எனக்கு 7 ரொம்ப பிடிச்ச நம்பரு. நான் எல்லாத்துக்குமே வச்சுக்கிட்டேன். இஃப் ஐம் லைக் டேக்கிங் அ ஸ்கில் நவ், நான் இப்போ ஒரு ஸ்கில் டெவலப் பண்ணணும்னு நினைச்சிட்டேன்னா ஐ நோ இஃப் ஐ ஹாவ் டு பி ரியலி குட் அட் தட் ஸ்கில் இட்ஸ் கோயிங் டு டேக் 7 years. நான் அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துடுவேன். If I'm not able to wait till for 7 years, then I'll really think if I need that skill in my life. ஆமா ஆமா. அத இன்னும் கொஞ்சம் கிளியரா இல்ல, அத கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்லு. ஏன்னா இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். So if anyone wants to learn a skill or learn something, if you want to start reading, if you want to start jogging, if you want to play a musical instrument, any skill in the next 7 years, இதுதான் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்கா, நான் லைஃப் லாங் இதை நான் பண்ணுவேனா அப்படின்றத மட்டும் இன்கார்பரேட் பண்ணுங்க. ஜஸ்ட் டோன்ட். ஆனா இதையும் ஸ்ட்ராங்கா நல்லா சொல்லணும்ல, be interested in everything, try out everything, but try to figure out what you might hold on to. அதுதான் வந்து எனக்கு தோணுது. And then most important, you need to be very clear what you want in life, what is most important for you, so that you could prioritize this and then also accept the fact it's going to take time. So in the life philosophy say இதுல what I want இது எல்லாமே clear ஆயிடுச்சு அப்படின்னா failure will not impact you. ஆமா, நீ அது ஃபெயிலியர்னே கூப்பிட்டுக்கோயேன், நீ என்ன வேணாலும் கூப்பிட்டாலும் you will know that you are on the right path and this is just a setback அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி வந்துடும். ஆமா, inevitably your mind will say it's a setback, not just for the sake of it. ஆமா. அந்த ப்ராசஸ்க்குள்ள அது செட்பேக் தான். it'll take time. அப்புறம் don't have reference. இது வந்து நான் பண்ண ஒரு தப்பு. ஆனா இது வந்து ஜென்ரலா யாரும் பண்ணக்கூடாதுன்றனால நான் அடி வாங்கி கத்துக்கிட்டேன். அடி வாங்கல, ஆனா ஒரு செல்ஃப் லவ் இல்லாம போயிடுச்சோன்ற மாதிரி தோணுது. யாராச்சும் ஒருத்தர் வந்து சூப்பரா பயங்கரமா வந்து வேர்ல்ட் ரெட் செம்ம இன்டெலிஜென்டா ஸ்மார்ட்டா நிறைய அக்காம்ப்ளிஷ் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறவங்கள நான் பார்ப்பேன்.
அத வந்து அதோட நம்மள வந்து கம்பேர் பண்ணி நம்ம இப்பவே வந்து அந்த மாதிரி ஆகணும்ன்ற மாதிரி நினைச்சு ரொம்ப வாட்டி வந்து வருத்தப்பட்டிருக்கேன். ஆனா என்னன்னா, இட் டுக் தெம் சோ மச் டைம் ஆஃப் ஜஸ்ட் சைலண்ட்லி ஜஸ்ட் ஒர்க்கிங் டு கெட் தேர். ஆனா யூ கேன் கம்பேர் யோர் செல்ஃப் வித் தெம். இப்போ எனக்கு எனக்கு ஐ ஸ்டில் ரிமெம்பர், நிறைய பேர் லெக்சர்லாம் கொடுக்கும்போது இவங்க இவ்வளோ புக்ஸ் படிச்சிருப்பாங்களே, நம்ம எப்போ படிக்க போறோம் நம்மளுக்கு இது. ஆனா ஐ ஜஸ்ட் செட் ஷட் அப், இந்த ஒரு புக்கை இப்போ படி, அவ்வளவுதான். கொஞ்சம் கொஞ்சமா பண்ணு. இட் டுக் மீ 8 years டு ஈவன் சே சூரி, மேபி நம்ம வந்து பாட்காஸ்ட்ல நம்ம யூஸ் பண்ணதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டதெல்லாம் நம்ம பேச ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. இட் டுக் மீ 8 years டு ஈவன் கெட் ஹியர், டு பி கான்ஃபிடென்ட் enough டு ஓகே மேபி ஐ கேன் சே திங்ஸ் நவ், ஸ்டார்ட் சேயிங் திங்ஸ். அப்போ கூட வந்து எவ்வளவு இருக்கு பாரு, எவ்வளவு கத்துக்கிறதுக்கு இருக்கு பாரு. ஸோ ஆனா இஃப் ஐ அது வந்து ஒரு டிப்ரெஷன் மாதிரி ஆயிருக்கும். இன்னொருத்தரை பார்த்துட்டு ஐயோ அவங்க அப்படி இருக்காங்களே நம்ம இப்படி இல்லையே அப்படின்னு. ஸோ டேக் யூர் டைம் and appreciate what you're learning. நீ யாரு, உனக்கு என்ன வேணும் அப்படின்றத கரெக்டா இருக்கணும்னு தேவையில்ல. நீ அதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்தாலே இன்னொருத்தன் யாரு, அவன் என்ன பண்றான்றத அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பி. ஆமா, அது வந்துட்டு ஒரு ஈகோ கிளாஷா மாறாது. ஐயோ அவன் பண்றானே அப்படி அந்த கிராப் மென்டாலிட்டிக்கு போகாது. ஆமா. அதுக்கு இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கலாம். ஆனா அது ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும், இன்ஸ்பிரேஷனலா இருக்கும். நீ வளர நான் வளர, நீ வளர நான் வளர்ற, அந்த மாதிரி போயிடுமோ ஒழிஞ்சு அது ஒரு போட்டி பொறாமை போட்டியா இருக்கலாம். பட் ஒரு பொறாமையா மாறவே மாறாது. அதுக்கு ரொம்ப முக்கியம், என் வாழ்க்கையில எது வேணான்றது நீ முடிவு பண்றதுதான். வேணும்ன்றது கூட ஈஸியா முடிவு பண்ணிடலாம். எது வேணான்றத நீ முடிவு பண்ணும். அது நீ யாருன்றத வந்துட்டு ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணும். ஆமா, அது வந்துட்டு கரெக்டா ரைட்டா அந்த எக்ஸிஸ்டென்ஷியல் அது கொஸ்டின்ஸ்குள்ள எக்ஸ்ப்ளோரேஷன்ல உங்களுக்கே தெரிஞ்சிடும். நீ போயிட்டு வந்து நீ ஏதோ ஒரு மீனிங் கொடுத்து அதுல ஸ்ட்ராங்கா இருந்தா போதும். ஆமா. இப்போ எனக்கு இன்னொரு விஷயம் ஆட் ஆன் பண்ணணும்னா, லக்கிலி நம்மளுக்கு ஒரு லாங் கல்ச்சர் ஹிஸ்டரி இருக்கு. ஓகேவா? அண்ட் தேர் இஸ் லாட் ஆஃப் புக்ஸ், தேர் இஸ் லாட் ஆஃப் மித், தேர் இஸ் லாட் ஆஃப் போயம்ஸ் விச் இஸ் சேயிங் அபவுட் ஆல் தீஸ் திங்ஸ். பட் உனக்கு அந்த ரெஃபரன்ஸ் இல்லைன்னா கூட நம்மளோட சொசைட்டி இன் அ வே ஹாஸ் பீன் ப்ளூமிங் இன் அ லாட் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ்ஸ், நல்ல பெர்ஸ்பெக்டிவ்ஸ். ஓகேவா? ஸோ இன்னைக்கு யூ கேன் டேக் அ ரெஃபரன்ஸ். இப்போ எங்க வீட்டில் என்னால அந்த எனக்கு கைட் பண்ண ஆள் இல்லை அப்படின்னா, யூ கேன் ஆக்சுவலி take Rajinikanth as your reference. You can take Abdul Kalam as your reference. You can take MS Dhoni as your reference. உங்க whoever, லைஃப் yeah, whoever அந்த லைஃப்ல தான் நான் சொல்றேன். நம்மளுக்கு ரிலேட்டபிளாவும் இருக்கணும். அட் த சேம் டைம் யூனோ தே ஷுட் ஹவ் டன் ஆல் தீஸ் லைஃப் பிரின்சிபிள்ஸ். நீ எடுத்து பாரு, இவங்க எல்லாருமே தே ஆர் ஈஸிலி ரிலேட்டபிள் டு யூ. பட் அட் த சேம் டைம் தே தே அவங்க எல்லாருமே ஃபெயிலியர் பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் நீ எடுத்து பாரு. நான் சும்மா ஒரு நோட் பண்ணியிருக்கேன், அதை மட்டும் நான் சொல்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் அப்துல் கலாம் ஆப்வியஸ்லி. அவரு வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, டோன்ட் ஃபியர் ஃபெயிலியர். இஃப் யூ வாண்ட் டு அச்சீவ் சக்சஸ், டோன்ட் dwell ஆன் ஃபெயிலியர், ஃபோக்கஸ் ஆன் பர்சிஸ்டன்ஸ். ஓகேவா? அப்படி ரஜினிகாந்த் வந்துட்டு ஒரு இன்டர்வியூல என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வருவேன், நான் செல்வேன், வெற்றி நிச்சயம். ஐ வில் கம், ஐ வில் அச்சீவ், சக்சஸ் இஸ் கேரண்டீட். பட் அவர் சொல்றதுல வந்துட்டு இட் ஷுடன்ட் கம் அவுட் ஆஃப் லைக் அ சக்சஸ்ஃபுல் பர்சன் போஸ்டிங் அபவுட் திஸ் ஸ்டாச்சர், ரைட்? ஹி ஹாஸ், நீ நினைச்சு பாரு, ஒரு பஸ் கண்டக்டரா இருந்து ஒரு சூப்பர் ஸ்டார் பொசிஷனுக்கு வரும்போது அவரோட மென்டல் டிரான்சிஷன் எவ்வளவு எனர்ஜி எடுத்திருக்கும். Okay, yes, fame came, he did a lot of successful movies, everything is fine. But a mental transition to for him to accept that, okay, I am traveling in this path, this is who I am அப்படின்றத அக்செப்ட் பண்றதுக்கு அந்த மென்டல் சைக்கிள், அந்த ஆர்க் எவ்வளோ இது டீடியஸா இருந்திருக்கும். தென் ஏஆர் ரஹ்மான் அவரும் சொல்றாரு, கடந்த காலம் நமக்கு சொல்லும் பாடம், நமக்கு முன்னே இருக்கும் வெற்றிகளுக்கான ரகசியம். So he says, the lessons from the past hold the key to the success that lies ahead. So I'm just like throwing in a couple of things that I noted down. But
What I'm saying is we have a very beautiful society where all these identities and peoples are very known and popular. அவங்க லைஃப் லைட்டா நம்ம டீகோட் பண்ணாலே நம்மளுக்கு தேவையான மோட்டிவேஷன் கிடைக்கும். நம்ம வெளில போய் தேட தேவையில்ல, போய் ஒரு ஒரு மணி நேரம் யூடியூப் வீடியோ எல்லாம் பார்க்க தேவையில்ல. பி லைக் probably your dad, your mom, someone in your family, someone in your friend circle who has already done it. ஆமா, அவங்களோட சில ஆஸ்பெக்ட்ஸ் வச்சுட்டு யூ கேன் மேக் இட் யுவர் ஓன். Yeah, you can build on it. ஏன்னா எல்லார்கிட்ட இருந்து ஏதாச்சும் ஒண்ணு கத்துக்கிறதுக்கு கண்டிப்பா இருக்கும். ஸோ அது என்னவா இருந்தாலும், எவ்வளவு மோசமா இருந்தாலும், யூ வில் ஹேவ் சம்திங் டு லேர்ன். இப்போ அப்படியே அடுத்த பாயிண்ட்டுக்கு வரேன். ஓகே, ரீஇவாலுவேஷன் ஆஃப் வேல்யூஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பிறக்கும் போது ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி தந்துடுறாங்களா? அது ஒரு ரிலிஜனா இருக்கட்டும், பிலாசபியா இருக்கட்டும், ஒரு கல்ச்சுரல் ஆஸ்பெக்டா இருக்கட்டும், ஒரு சொசைட்டி இருக்கட்டும். இப்போ நான் வந்து சென்னையில பிறக்கலன்னா, நான் வந்து நெதர்லாண்ட்ஸ்ல பிறந்திருந்தேன்னா இல்ல ஜப்பான்ல பிறந்திருந்தேன்னா ஒரு செட் ஆஃப் வேல்யூஸோட நான் வந்து வந்திருப்பேனா உள்ள வரும் போதே. ஸோ அந்த ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் இருக்கும். பிளஸ் நான் வந்து உள்ள கெயின் பண்ற எக்ஸ்பீரியன்சஸ், நான் டிராவல் பண்ணேனா இல்ல அங்கேயே வளர்ந்தேனா இல்ல எந்த ஸ்கூல்ல படிச்சேன், எந்த மாதிரி என்வாயன்மெண்ட்ல எக்ஸ்போஸ் ஆன, இதெல்லாம் வந்து ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் தருமா எல்லாருக்கும்? ஸோ இந்த மாதிரி பாக்கெட்ஸ் ஆஃப் வேல்யூஸ் நம்ம எல்லாருக்கும் இருக்கு. ஸோ இந்த ஊபர்மென்ச்ல வந்து அவரு என்ன சொல்றாருன்னா, ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட்லி ரீஇவாலுவேட் த வேல்யூஸ். ஸோ ஒரு வேல்யூ உனக்கு இருக்கிறது, அது உன்னோடதா உனக்கு தரப்பட்டதா? அது வந்து தரப்பட்டது வந்து நீ வந்து உன்னோடது நம்பி இருக்கியா தரப்பட்டத, இல்லாட்டி அது நிஜமாவே உன்னோடதா? அப்புறம் எத்தனை வேல்யூ சிஸ்டம் நீ வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி புரிஞ்சதுக்கு அப்புறம் நீ எத்தனை வேல்யூ சிஸ்டம்க்கு ஓப்பனா இருந்திருக்க மாறுறதுக்கு? எத்தனை வேல்யூ சிஸ்டம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி மாத்திருக்க, எத்தனை வச்சிட்டு இருக்க, எவ்வளோ இப்போ அதை எப்படி ஒன்னு வந்து லைஃப்ல வந்து க்ரோ ஆக வச்சிருக்கு, பிளஸ் அதை கான்ஸ்டன்ட்லி ரீஇவாலுவேட் பண்ணிட்டே இருக்கியா? It all leads to the individuation process of the Ubermensch or the individuation. Okay, so அந்த ஒரு ஸ்டெப்புக்கு வரணும். ஸோ அப்படி வரலைன்னா you will be stuck in a specific template. அந்த டெம்ப்ளேட் வந்து வந்து உன்னோடது இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சுக்கும் போது இன்னும் கஷ்டமா இருக்கும். உன்னோடது இல்லைன்னு தெரியாமலே நீ வந்து போயிட்டேன்னா அது இன்னும் மோசம். அது மோசம்னா என்ன, ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல அது ஏன் மோசம் அப்படின்னு கேட்கலாம். ஆனா saying, there's a lot of values out there, perspectives out there. So putting yourself through these, exposing yourself to these different perspectives will give you an enhanced view, அதாவது deeper மீனிங் கொடுக்கும் லைஃபுக்கு, எக்ஸிஸ்டன்ஸுக்கு, லிவ் பண்றதுக்கே ஒரு மீனிங், டீப்பர் மீனிங் கொடுக்கும். அப்படின்றதுதான் எனக்கு இந்த ரீவேல்யூவேஷன் ஆஃப் வேல்யூஸ்னு வந்து இதுல இருக்கு. ஆனா அந்த மாதிரி ஏதோ ஒரு வேல்யூ உனக்கு ரீஎவாலுவேட் பண்ண அடே பாவி, எவ்வளோ கஷ்டமான கேள்வி கேட்டிருக்கேன். ஆனா ஈஸி தான். ஒரு ஃபியூ மந்த்ஸ் எனக்கு வேல்யூ சிஸ்டம் மாறிட்டு. நான் சொல்றது ஒன் ஆஃப் த கோர் வேல்யூஸ் ஃப்ரம் யுவர் 18 that is a slightly bit different now in your age. இப்போ வந்து I was involved in religion, but now I appreciate religion. I'm not involved in it. So அதுதான் வந்து நான் வந்து one of the spiritual things நான் சொல்வேன். So I was involved in religion, but now I appreciate religion, but I don't involve myself in it. And அதுலயே நிறைய ரீவேல்யூவேஷன் ஆயிட்டே தான் இருக்கு ஒரு சீக்கிங் ப்ராசஸ்ல. ஆனா I would say இதுல வந்து என்ன பிரச்சனைனா, இது ஏன் வந்து ரீவேல்யூவேட்டிங் வேல்யூஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, இதுக்கு ஒரு கன்க்ளூஷன் இல்லை. இது கான்ஸ்டன்ட்லி இவால்விங் திங். ஸோ நான் இப்போ வந்து நான் சாலிடா இதுதான் அப்படின்னு நான் வந்து சொன்னேன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஃபியூ இயர்ஸ் டவுன் த லைன் நான் இதே எபிசோட பார்க்கும்போது நீ அப்படி யோசிச்சுட்டு இருந்த, இப்போ மாறிடுச்சு பத்தியா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனாலதான் அதனாலதான் நான் வந்து எதுவா இருந்தாலும் as of now this is what I think. Yeah, but as of now you're like 100% into it, so that is enough.
ஆமா. probably in future Okay. it can change. ஆனா be அது open that to is change. 100% இதுதான் நான் ஸ்ட்ராங்கா சொல்லாம based on what I know, this is what I am and this is what I believe in and this is how I am going about with life. அவ்வளவுதான். அதுக்கு மேல நான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்லும் போது ஐ கேன், ஏன்னா சம்டைம்ஸ் வந்து அந்த ஒரு அசர்ட்டிவா இருக்கணும் சில விஷயங்களுக்கு. மெயின்லி பொலிட்டிக்கல் திங்ஸ் we need to be a certain things and certain daily life திங்ஸ்லாம் அசர்ட்டிவா இருக்கணும். ஆனா ஒரு பிலோசாபிக்கலா ஒரு லைஃபை லீட் பண்ற ஒரு விஷயம்னா இந்த அந்த ஒரு ஸ்டேட் ஆஃப் ரீவேல்யூவேஷன்ல இருக்கிறது இட்ஸ் மச் பெட்டர். நாட் ஓன்லி பிகாஸ் இட் ஹெல்ப்ஸ் இன் செல்ஃப் க்ரோத், பிரைமரிலி அதுதான். ஆனா இன்னொருத்தர்கிட்ட பேசும்போது you'll actually listen to understand rather than just to respond with your own points. அதுதான் வந்து it's lacking with such a polarized world we live in. ஒண்ணுனா இன்னொன்னு அந்த ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ் வந்து கிளாஷ் ஆறதுதான் ஒழிய ரெண்டு பேரும் ஓகே I'll try to understand this perspective, I'll try to understand this perspective னு உட்கார்ந்து யாரும் பேசல. எல்லாரும் வந்து மாத்தி they're shooting down each other, which is eventually going to lead to violence and wars and all the nonsense that we don't want as humanity. So அதுவே வந்து ஒரு ப்ராப்ளமேட்டிக்கா தான் வந்து ஆகும். So I just thought that reevaluating not only values but philosophies, thinking process, thought process, knowledge, எல்லாமே reevaluate பண்ணிட்டே தான் இருக்கணும். அப்படி பண்ணலன்னா வந்து there is no Ubermensch. Ubermensch வரணும்னா அந்த ஆமா. சோ அதுவும் வந்து ஒரு நல்ல மூவி வந்து தப்புன்னு மைண்டுக்கு ஒண்ணு வருது. Clockwork Orangeன்ட்டு ஒரு பழைய மூவி, ஓகேவா, 1970s. ஆமா, அவனோட மூவி வந்துட்டு பாருங்க. அதுல வந்துட்டு அதோட மாடர்ன் வெர்ஷன் ஒண்ணு இருக்கு, டார்க் நைட் ட்ரிலாஜி. அந்த கிறிஸ்டோபர் நோலன் வந்துட்டு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு போல, he was inspired to write the script because of Nietzsche's philosophies. He didn't directly mention Ubermensch, but he has mentioned in his interviews that Nietzsche has somehow inspired him to write the story of Dark Knight trilogy. So, yeah, interesting-ஆ இருக்கு. எப்படி இப்ப நம்மளுக்கு ஐ மீன் philosophy வந்துட்டு அட்லீஸ்ட் நான் இந்த ஒரு லாஸ்ட் 1 year 2 years தான் நான் உள்ள ஃபுல் ஃபிளெஜ்டா உள்ள வந்திருக்குது. பட் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிற விஷயமே எப்படி அது கிரியேட்டர்ஸ் வந்துட்டு எவ்வளவு உள்ள அந்த பிலாசபிக்குள்ள போயிருக்காங்கன்றது பார்க்கும்போது ஒருத்தர் அது இத்தனை விஷயங்கள் உள்வாங்கினதுக்கு அப்புறம் நீ வந்து உன்னோட பர்சனாலிட்டியே மாறிடும். ஏன்னா நம்ம வந்து யோசிச்சு பாரு, 18 yearsல எப்படி நம்ம வந்து பேசியிருப்போம், எப்படி எந்த மாதிரி பர்சனாலிட்டி இருக்கும், இப்போ வந்து எப்படி இருக்கும். லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ், திங்ஸ் தட் வி நோ, திங்ஸ் தட் வி ரீட் ஹேவ் சேஞ்ச்ட் அஸ். எல்லாரையும் மாத்தும், எல்லாருமே மாறுவாங்க. ஆனா எந்த அளவுக்கு நீங்க அதுல கண்ட்ரோல்ல இருந்தீங்க, எந்த அளவுக்கு நீங்க அதை டைரக்ட் பண்ணீங்கன்றதுலதான் கேள்வியே. How much of your personality is dictated by what just happened in your life and what you made happen in your life. அதுலதான் வந்து இந்த ஊபர்மென்ஷ் ஆக்டிவிட்டியே வரும். அதுலதான் வந்து அந்த ஒரு, ஏன்னா எனக்கு இப்படிதான் இருக்கணும்னு நீ முடிவு பண்ணி அதை ஆறதுக்கும் நீ வந்து இப்போ யாரோ இருக்கிறதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு. அதுதான் நீ இப்ப சொன்ன பத்தியா ஒர்க் லைஃப். நீ வந்து காலையில ஏஞ்சி என் வாழ்க்கைய நான் வாழ்றதுக்காக ஏஞ்சி மீதி வாழ்க்கைக்காக நான் வந்து வேலைக்கு போறேன் அப்படின்னு அப்படி ஒரு மென்டாலிட்டியில இருக்கணும். இல்லைன்னா நீ ஏஞ்சி வேலைக்கு போறதுக்காகவே ஒரு நாளும் ஏஞ்சிட்டு இருப்ப. சோ அதான் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கனெக்ஷனா இருந்தது. இதுல இந்த நேரத்துல வந்துட்டு நம்ம டிஸ்கார்ட் நண்பர்களுக்கு ஒரு சின்ன கேள்வி. நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு வேல்யூவை ரீடிஃபைன் பண்ணணும் அப்படின்னா எந்த வேல்யூவை நீங்க ரீடிஃபைன் பண்ணுவீங்க, எப்படி ரீடிஃபைன் பண்ணுவீங்க? டிஸ்கார்ட்ல ஷேர் பண்ணுங்க. we will speak about it. நல்லா இருக்கே இந்த கேள்வி. ஓகே, நம்ம பண்ணுவோம். அப்புறம் நம்ம இதுல வந்து இன்னொன்னு என்ன போட்டிருக்குன்னா, இதுவும் நம்ம பேசியிருக்கோம். என்னது, embracing the existence in all its complexity, like suffering and chaos and good and bad. So நம்ம சஃபரிங் எபிசோட் நீங்க போய் பார்க்கலன்னா அது போய் பாருங்க. அதுல சஃபரிங் பத்தி நிறைய பேசியிருப்போம்.
Actually, that's not the it's not the end. It's not the end, but there's a lot to it. நிறைய part 2 அதெல்லாம் போடலாம். ஆனா அதான் embracing the dark and the bright things, like பிரைட்டா இருக்கும் போது டார்க்னஸ் பத்தியும் யோசிக்கணும், டார்க்கா இருக்கும் போது பிரைட்னஸ் பத்தி யோசிக்கணும், which will give you this balance. ஸோ அதுவும் வந்து ஊபர்மென்ஷ்ல சொன்னது. இப்போ இதெல்லாம் வந்து நீச்சேயோட பிலாசபி, இந்த ஊபர்மென்ஷ்ன்ற ஒரு 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 ஆஸ்பெக்ட்ல ஒரு ஒரு மித்தலாஜிக்கல் ஃபிகர் வந்து கொடுத்திருக்காரு. ஓகே, ஃபார் அஸ் டு லுக் அட் and then examine the aspects or the characteristics of that Ubermensch concept or a myth. Now, இத வந்து எனக்கு வந்து அதுல நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்றோம், நம்ம இப்பயும் பண்ணோம், அதுல நிறைய பேசுறது இருக்கு, இன்னும் நம்ம பேசிட்டே கூட போலாம். எனக்கு வந்து இதுல ஒரே ஒரு லிங்க் எனக்கு கொடுக்கணும், இதுக்கு முன்னாடி நம்ம பேசினதை வச்சியும் இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸ்ல எல்லாம், அப்புறம் எனக்கு பிடிச்ச கால் யங் கொண்டு வரதும். ஓகே, ஸோ கால் யங், as you all know, I love கால் யங். அதை பத்தி பேசிட்டே தான் இருப்பேன். கால் யங்ன்றது சைக்காட்ரிஸ்ட். அவரோட கான்செப்ட் வந்து இப்போ பேலன்ஸ்ல நிறைய பேசியிருப்பேன். அவரோட இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் எல்லாம் யோசிச்சுப்பார். டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் யுவர் செல்ஃப். ஓகே, நீச்சே வந்து இந்த ஊபர்மென்ஷுக்கும் என்ன சொல்றாருன்னா, உன்னோட குட் பேட், உன்னோட சிச்சுவேஷன்ஸோட குட் பேட், chaos and order, and life's difficulties, re-evaluating the values, எல்லாமே shedding off, experiencing, shedding off, and then becoming this ideal version. இப்போ இந்த becoming this ideal versionல you learn a lot about yourself. இந்த செல்ஃப்ன்றது வரும்போது இந்த மாடல் ஆஃப் த செல்ஃப் நான் வந்து பேலன்ஸ்ல சொல்லியிருப்பேன். ஸோ the self as in the ego, whatever you know about yourself and everything, நீ இப்போ உன் பேரு, ஊரு, என்ன வேலை பண்ற, என்ன, அதெல்லாம் வந்து the ego, which is the knowledge of the self, and then the anima and the animus, the shadow self and the persona that you portray to the society, and then the collective unconscious and the self, the unconscious self, the subconscious self. இது எல்லாமே collective-ஆ you have to sit down you have to examine and explore and truly try to understand every aspect, including the dark shadow aspect of yourself, and then comes the growth. இதெல்லாம் தெரியாம வளர்றதுக்கும் தெரிஞ்சு வளர்றதுக்கும் இல்ல தெரிஞ்சுக்கிட்டே வளர்றதுக்கும் இதை பர்சியூ பண்ணிட்டே வளர்றதுக்குமே அவ்வளவு வித்தியாசம் இருக்கு. உன்னை பத்தி உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீ வந்து அதுக்கு என்ன ஆக்ட் பண்றனா, உன்னோட சம்டைம்ஸ் வந்து இந்த கான்சியன்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, மைண்ட்ல ஒரு வாய்ஸ், நல்லது பண்ணும் போதோ கெட்டது பண்ணும் போதோ உள்ள வந்து உறுத்தும், தெரியுமா? இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அது வந்து. ஏதோ ஏதோ ஒரு லெக்சர்லயோ ஏதோ ஒரு வீடியோல ஜார்டன் பீட்டர்சன் சொல்றாரு, யூ கேன் கன்சிடர் தட் as God myth, like even for the people who don't believe in God. அந்த கான்சியன்ஸ் வந்து why don't you think about that as a God aspect in it? Okay, I'm paraphrasing. ஆனா அது ஒரு, unless you have a psychiatric condition, okay, be careful what voice you listen to in your head. But அது வந்து நான் ஒரு இது டிஸ்க்ளைமர் போடுறேன் அதுல. ஆனா அந்த கான்சியன்ஸ் நம்ம சொல்றோம்ல, that is the inner voice of your higher self அப்படின்னு சொல்றேன். அந்த the thing is, everything that we say or anybody you listen to say that is probably along the shades that belongs to the category of self growth, or there's something that will help you, எல்லாமே ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சதுதான், எல்லாமே தெரியும். நீ வந்து you're just identifying, yeah that's right, yeah இது கரெக்ட் இல்ல, இது நல்ல பாயிண்ட்ல அப்படின்னு சொல்லி you're just identifying the points, because your higher self, which is much more mature than you in a spiritual sense, if you will, knows what's right for you. You just have to just calm your mind, analytical mind, and listen to that. And இதுல வந்து you'll see a lot. அதனாலதான் வந்து again meditation is so important, so important, which is shutting down your analytical mind and just sitting there and getting to that point. So
இது விட்டா நான் பேசிட்டே இருப்பேன். ஆனா அதான் so you need to get அதாவது you need to அப்படின்றத விட we have to constantly be in the lookout for those things within ourselves. அதுல ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்னொரு விஷயம் தான், வேற டேஞ்சன்ட், பட் இட்ஸ் a bit connected. So one of the values that I redefined, ஓகேவா, என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்லாம் வந்துட்டு ஒரு ஒரு செட் ஆஃப் டாபிக்ஸோ இல்ல ஒரு செட் ஆஃப் மெட்டீரியலோ இல்ல ஒரு செட் ஆஃப் புக்ஸோ படிக்கும் போது, have you ever felt everything is the same crap but just packaged in a different way? Have you ever felt that? That's why I stopped reading self-help. அது இனிஷியலா நல்லா இருந்தது. இல்ல wait. ஏன் நான் அதை சொல்றேன் அப்படின்னா, that was how I saw things earlier, but that's not how I'm seeing things now. Okay, சொல்லு. இது புதுசா இருக்கு. So அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேல்யூ நான் ரீடிஃபைன் பண்ணது. தோ த சேம் புக், இப்போ அந்த செல்ஃப் ஹெல்ப் புக்ஸே வச்சுக்கலாம் நீ அது சொல்றதுனால. ஸோ செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நீ படிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு ஒரே விஷயத்தை தான் சொல்லும், ஒரு செட் ஆஃப் விஷயத்தை தான் சொல்ற, ஒரு கிளஸ்டர் ஆஃப் திங்ஸ், ஒரு கிளஸ்டர் ஆஃப் திங்ஸ் தான் சொல்ற மாதிரி இருக்கும். பட் ஐ ஸ்டில் திங்க் இட்ஸ் குட் டு ரீட் இட் ஆர் அட்லீஸ்ட் கோ த்ரூ த மெட்டீரியல். ஏன்னா the way you process the information, right, for you to come to that conclusion is more important அப்படின்னு எனக்கு தோணுது. Right. Okay. The thought process and processing that happens while you do it, அதுல values because you know, இப்போ நம்ம சொல்றது இன்னைக்கு சரி நான் இப்படி எடுத்துட்டு சொல்றேன். சீசன் 3ல இருக்கோம் நம்ம. நீ இந்த 3 சீசனோட எபிசோட்ஸையும் எடுத்து பார்த்தீங்கன்னா there might be a common chunk of material that we have kept repeating in different perspective. But it is important for you to know exactly how we are traveling in our thought process to come to that conclusion. And the thought process is a bit more interesting and so you know, I know. So உனக்கு தெரியாதா ஃபெயிலியர்னால சூசைட் பண்ணக்கூடாதுன்றது வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும், ரைட்? But when you start looking at it in different lenses, through different forms, through reading things, in a different way, which can still say the same thing, it can bring a very, very dense imprint of that concept in your mind. ஆமா. ஒரு சர்ஃபேஸ் லெவல்ல ஃப்ளோட் ஆகாம it can make a dense imprint on your mind. புரியுது. எனக்கு எங்க தெரியுமா இதுல கான்ஃபிளிக்ட் இல்ல, இது எனக்கு எங்க தெரியுமா எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கிறது, டைம் ஹியர் இஸ் சோ ஃபைனைட். I need to make choices. அதுலதான் வந்து எனக்கு ஏன்னா இப்போ because இன்னைக்கு we have access to a lot of things, we have lot of options, and அதுமே ஒரு பெரிய பாவமா நான் பாக்குறேன். ஏன் அப்படின்னா you don't need so many options என்னை பொறுத்த வரைக்கும். And then given the fact, if I give you 1 million options and ask you to choose the best option, you would still not choose the best option. The odds are that you will still not choose the best option. No. Okay, so it is better to also minimize your materials and sources. It doesn't need to be the best. அதுமே நான் நல்லா தெரிஞ்சிருச்சு. Your source or your material doesn't have to be the best. If you're being consistent with that source, and if the source is also evolving, you will also evolve eventually. இல்ல ஒரு விஷயம் நீ படிக்கும் போதுல ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ண, நீ ஏதாச்சும் உனக்கு தெரியாத விஷயத்த அவங்க சொல்லும் போது உனக்கு இன்னும் நல்லா இருக்கும். ஆனா அவங்க உனக்கு தெரிஞ்ச விஷயத்த நீ அவங்க ஏதாச்சும் சொல்லும் போது you won't feel like it's helping or helpingன்றது is not, you don't feel like it's helpingனு சொல்றது தப்பு. இப்படி சொல்லலாம், நீ புதுசா எதுவும் கத்துக்காத மாதிரி ஒரு you're seeking and allocating time for something, and then when they say something new, you gain something. When they say something that you already know, you're not being, like you're not necessarily growing or learning, you're just like reading, அவ்வளவுதான். So அப்படி அந்த மாதிரி இருக்கும்போது I choose carefully what I read. அதுல வந்து வரும்போது எனக்கு வந்து it needs to question everything that I am thinking.
ஆர் ஜஸ்ட் இன்டிகிரேட் வித் எவ்ரிதிங் அண்ட் யோசிக்காத விஷயத்த ஒன்று சொல்றது மாதிரி ஒன்று பண்ணோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இப்போ ரீசெண்டா ஒரு ஃபேமிலி பிசிஷியன் கூட ஒர்க் பண்ண, அவரு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லைஃப் லெசன் எனக்கு சொல்லி தந்தாரு. ஓகே, அது ஆக்சுவலா கிளினிக்கல் லெசன், ஆனா அது ஒரு லைஃப் லெசன். அவர் வந்து மூணா பிரிச்சுக்கோ ஒரு பேஷண்ட் கூட பேசும்போது அப்படின்னாரு. ஒன்னு, அவங்கிட்ட சிம்டம்ஸ் வாங்குறது, கிளினிக்கல் சிம்டம்ஸ். யூ கெட் த கிளினிக்கல் சிம்டம்ஸ். அந்த கிளினிக்கல் சிம்டம்ஸ் வச்சு you'll figure out what's happening. You'll have some differential diagnosis. You want to test out your differential diagnosis to come to a conclusion. So you test. உனக்கு லேப் ரிசல்ட்ஸ் வருது. ஸோ கிளினிக்கல் சிம்டம்ஸ் ஆன் அ பிளேன் எக்ஸ் ஒய் அப்படி வச்சுக்கலாம், XYZ. ஸோ எக்ஸ் கிளினிக்கல் சிம்டம்ஸ், ஒய் லேப் ரிசல்ட்ஸ். ஒரு கோரிலேஷன் வருமா? இப்போ இதுல என்ன ஒரு விஷயம் வந்து பிசிஷியன்ஸ் வந்து கரெக்டா பண்ண மாட்டேங்கிறாங்க, இல்ல they don't think about is the patient's value system. Okay, அதுதான் Z. So XYZ. இப்போ நீ எவ்வளவுதான் அவங்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணாலும் சிம்டம்ஸ் பத்தி, லேப் ரிசல்ட்ஸ் பத்தி, ஏண்டா இந்த மாதிரி இருக்காதரா, கண்டதை தின்னாதரா, ஸ்மோக் பண்ணாதரா, எல்லாம் நீ சொல்லி அதை நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாலும், the value that they give for that habit might be overeating, eating junk food, smoking, drinking. The value they give for that is set, and your explanation of anything to do with symptoms and lab results will not change the value system. So you rather work on the psychological aspects of trying to navigate through the patient's value system and make them value something different, or try to change that value system in order to make real change. And it's not something that you might achieve, but that's where you actually get change. அப்படின்றதுதான் வந்து அவர் வந்து சொல்ற ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு லைஃப் லெசனா எனக்கு வந்து தெரிஞ்சது. எனக்கு ஆக்சுவலி இந்த மாதிரி பிலாசபிஸ் இல்லஸ்ட்ரேட் பண்ணி விஷுவலைஸ் பண்ணி யோசிக்கிறது வந்து நல்ல கிட்டா இருக்கு. இன்ஜினியர்ல அதான். சோ அந்த மாதிரி ஒரு எனக்கு வந்து அப்டிராக்டா இருந்தா எனக்கு பிடிக்கும், உனக்கு வந்து ஸ்ட்ரக்சர்டா இருந்தா பிடிக்கும். நம்ம அப்படியே we will wind up this topic for now, and yes, இந்த எபிசோட பத்தி நீங்க என்ன நினைச்சீங்கன்றத கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. In case if you want to reach out to us in Discord, and we have an Instagram page as well, so we try to be active in these different social media platforms as much as we can. நாங்களும் செம்ம பிஸியா டைட்டான டைம் ஸ்கெடியூல்ல தான் போயிட்டு இருக்கு, but I think we will prioritize to respond to your comments and all your messages. So கண்டிப்பா. So yes. let's all become Ubermensch. ஏன்னா more brains together it'll be amazing. Society-ல கொஞ்சமாச்சு சேஞ்ச் இருக்கும். நான் வந்து கார்ல் யங்கோட சில இதை எப்படி இந்த கான்செப்ட் வந்து நாட்சிஸ் வந்து இதை மிஸ்ரெப்ரசென்ட் பண்ணி அவங்களோட அட்வான்டேஜ்க்காக வந்து எப்படி எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அதை பத்தி பேசணும்னு நினைச்சா அது பேசல. அப்புறம் கார்ல் யங்கோட த ஆர்கிடைப் ஆஃப் த ஹீரோ, அது ஆர்கிடைப் த ஹீரோ அப்படின்ற ஒரு ஆர்கிடைப்னா அந்த ஒரு கான்செப்ட் ஆஃப் தட்ஸ் மித்தலாஜிக்கல் திங். அதுல வந்து த ஆர்கிடைப் த ஹீரோன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஹீரோ எப்பயுமே எந்த ஸ்டோரி வேணாலும் எடுத்துப்பா. ஏன்னா ஒரு ஹீரோக்கு அந்த இடத்துல பிரச்சனை இருந்தாதான் அவன் வந்து வளருவான், புரியுதா? இல்லாட்டி அது ஹீரோட ஜேர்னியே இல்லை. இப்ப வேட்டையன் படம் பாரு, இந்த ஹீரோட ஜேர்னி ஆர்க் இருக்குல்ல, he comes, he's fearless, he solves everything, and then there's a problem, and then he solves it, and then he grows. So அந்த ஒரு ஆர்க் எப்பயுமே வந்து இருக்கணும், the journey of the hero, the myth of the hero. So அந்த மாதிரி எல்லா ஸ்டோரியிலுமே அந்த ஹீரோக்கு ஒரு ஜேர்னி இருக்கணும், அந்த ஜேர்னி வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷனா இருக்கணும், அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கணும். அதுல எல்லாருமே கனெக்ட் பண்ணுவாங்க.
எல்லாருமே கனெக்ட் பண்றதுனால அது கலெக்டிவ் அன்கான்சியஸ்ல ஒரு ஆர்கிடெக்ட் ஆஃப் த ஹீரோன்றது எவ்ரிபடி கனெக்ட்ஸ் டு இட்ன்றது ஒரு எவிடன்ஸ் மாதிரியும் ஒரு ப்ரொபோசல் இருக்கு. ஸோ இதுல வந்து the myth of the hero, the archetype of the hero is the Ubermensch of Nietzsche. ஸோ அந்த ஒரு லிங்க். ஓகே, பிளஸ் இன்னொரு லிங்க் வந்து லிங்க் இல்ல, இது வந்து நாட்சிஸ் ஜெர்மன், ஆப்வியஸ்லி நீச்சே ஜெர்மன். ஸோ அந்த பிலாசபியை எடுத்து அந்த ஒரு ஊபர்மென்ஷா இருக்கிறது வந்து ஒரு ரேஸ் தான், இந்த ஆரியன் ரேஸ் தான். மத்தவங்க எல்லாம் வந்து ஆரியன் ரேஸ்க்கு கீழே தான் இருக்கணும். அப்புறம் தி ஸ்ட்ராங் ஒன்ஸ் ஷுட் ரூல் ஓவர் த வீக் எப்படின்ற மாதிரி மிஸ்ரெப்ரசன்ட் பண்ணி, அப்புறம் வந்து பிலாசபிஸ் வந்து ரெடியூஸ் பண்ணி ரிடக்ஷனிஸ்டா மாத்தி ஒரு ஸ்லோகன்ஸா மாத்தி, அந்த ஸ்லோகனை வச்சு எப்பயுமே ஸ்லோகன்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸ்லோகன்ஸ் வந்து இமோஷனலா வந்து பம்ப் பண்ணும், ஆனா அதுல வந்து நிறைய ப்ரொபகேண்டாவும் அதுல பண்ணலாம். ஸோ அந்த பிலாசபிஸ்ல எடுத்து அதை வந்து அவங்களுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, மிஸ்ரெப்ரசன்ட் பண்றாங்க கல்ச்சுரலி. ஸோ although this is important, culturally நம்ம ஒன்னாவும் வளர்றதும் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து பேசணும்னு நினைச்சேன். ஆனா பரவாயில்ல, இது 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 வரைக்கும் நான் ChatGPT-ல கொஞ்சம் இதெல்லாம் கேட்டேன், லைக் ரெஃபரன்சஸ் அப்படி. அதில் வந்துட்டு ஃபியோடோர் தோஸ்டோவ்ஸ்கியோட கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட், அது பார்க்கும்போதே அந்த லைன் வந்துட்டு செம்ம இன்ட்ரீகிங்கா இருக்கு. நான் படிக்கிறேன் கேள. While Dostoevsky was critical of Nietzsche's philosophy, crime and punishment deals with the idea of an individual who believes they are beyond conventional morality. Raskolnikov, the protagonist, convinced himself that the extraordinary people have the right to commit crimes for the greater good, which parallels the notion of Ubermensch. Which brings me, guys, please everybody read Crime and Punishment. If you want to read fiction, ஆனா எல்லாருக்கும் எனக்கு பிடிச்சதெல்லாம் பிடிக்காது, அதனால கொஞ்சம் நான் பார்த்து தான் சொல்லணும். ஆனா Crime and Punishment, if you like psychology and philosophy, you will absolutely like kill to read Crime and Punishment. One of my favorite books. Crime and Punishment தயவு செய்து படிங்க. ராஸ்கால்னிகாவ் அதுல வந்து நிறைய டைலமா, அந்த சைக்கலாஜிக்கல் உள்ளுக்குள்ள இன்டர்னல் கான்ஃபிளிக்ட் வந்து பயங்கரமா ஹேண்டில் பண்ணிருப்பாரு டாஸ்டியாவ்ஸ்கி. ஸோ எனி டாஸ்டியாவ்ஸ்கி புக். டாஸ்டியாவ்ஸ்கி was a psychologist even before psychology was a thing.